ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 5G இணைய சேவையை சுதந்திர தினத்தன்று அறிமுகம் செய்ய மத்திய அரசு திட்டம். பணிகளை விரைவுபடுத்த பிரதமர் அலுவலகம் அறிவுறுத்தல். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சவாலாக இருக்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். ரஷ்யா யுக்ரைன் விவகாரம். அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்ய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை. யுக்ரைன் ரஷ்யா போரால் உயர்ந்த தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிகிறது. இன்று சவரனுக்கு 568 ரூபாய் குறைந்து 37,904 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவில் தொடர்ந்து சரியும் கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 11,499 பேருக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். யுக்ரைன் மீதான தாக்குதலை 3ஆம் நாளாக தொடரும் ரஷ்யா. தலைநகரை கைப்பற்ற தீவிர முயற்சி. தலைநகர் கீவ் ராணுவ தளத்தை கைப்பற்றும் ரஷ்யாவின் முயற்சி முறியடிப்பு. யுக்ரைன் ராணுவம் தகவல். யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் இந்தியா தீவிரம். 470 மாணவர்கள் உள்ளிட்டவர்களை அழைத்து வர 4 விமானங்கள் இன்று இயக்கப்படுகின்றன. யுக்ரைனில் நடைபெற்று வரும் தாக்குதல் குறித்து போப் கவலை. ரோமில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு நேரில் சென்று கருத்துகள் பதிவு. யுக்ரைனுக்கு அதிக அளவில் ஆயுதங்கள் வழங்கப்படும். நாட்டோ அறிவிப்பு. யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்கக்கூடாது. ஸ்வீடன் நாட்டிற்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை. தீவிரமடையும் யுக்ரைன் விவகாரம். பிரதமர் நரேந்திர மோடி உயர்நிலை குழுவுடன் இன்று ஆலோசனை. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 10ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம் அறிவிப்பு. நாட்டில் 5G இணைய சேவையை வரும் சுதந்திர தினத்தன்று அறிமுகம் செய்யும் வகையில் அதற்கான பணிகளை விரைவுபடுத்த பிரதமர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் தற்போது பயன்பாட்டில் இருக்கும் 4G சேவையை காட்டிலும் 10 மடங்கு வேகமான இணைய பதிவிறக்கும் வசதியை 5G சேவை அளிக்கும் என கூறப்படுகிறது. இதன் காரணமாக 5G சேவை குறித்த எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 5G தொழில்நுட்பத்தின் முதற்கட்ட சேவையை வரும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்தும் வகையில் பணிகளை விரைவுபடுத்த பிரதமர் அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து 5ஆம் தலைமுறை அலைக்கற்றைக்கான ஏல நடைமுறைகளுக்கான பரிந்துரைகளை விரைந்து சமர்ப்பிக்குமாறு இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்காற்று ஆணையத்திடம் மத்திய தொலைத்தொடர்புத் துறை வலியுறுத்தியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு சவாலாக இருக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வருடாந்திர ஆசிய பொருளாதார பேச்சுவார்த்தை கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தற்போது உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகம் எதிர்கொண்டுள்ள புதிய சவால்களால் இந்தியாவின் வளர்ச்சியும் சவாலாக இருக்கப் போவதாக கூறினார்.
போர் பதற்ற சூழலால் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் பொருளாதார மீட்பு நடவடிக்கையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா பெருந்தொற்றால் பாதிப்புக்கு உள்ளான பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டுமெனில் எவ்வித இடையூறும் குறுக்கீடும் இல்லாத சூழல் நிலவ வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தொலைபேசி வாயிலாக உரையாடினார். பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான அணுகுமுறையே சிறந்தது என அவர் வலியுறுத்தினார். ரஷ்யா, யுக்ரைன் இடையே போர் நடைபெற்று வரும் நிலையில் இரு நாடுகளிடையே பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கெய் லாவ்ரோவுடன் தொலைபேசியில் பேசிய திரு ஜெய்சங்கர் பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கையே சிறந்தது என அறிவுறுத்தினார். இதேபோல் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் பிளிங்கனுடனும் திரு ஜெய்சங்கர் உரையாடினார். இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், யுக்ரைன் மீதான ரஷ்ய நடவடிக்கைக்கு வலுவான ஒருங்கிணைந்த கண்டனத்தை உலக நாடுகள் தெரிவிப்பது மிக அவசியம் என்று திரு ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியதாக கூறியுள்ளது. ஐரோப்பிய யூனியனின் வெளியுறவுத்துறை பிரதிநிதி ஜோசப் போரெல், பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் லிஸ் ட்ரஸ் ஆகியோருடனும் உக்ரைன் விவகாரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 11,000 என்ற அளவுக்கு சரிந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 11,499 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,25,5,844 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 255 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணம் அடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,13,481 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 1,21,881 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 4,22,70,482 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 23,598 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 177,17,68,379 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ரஷ்யா, யுக்ரைன் போரால் நேற்று முன்தினம் அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை கடந்த 2 நாட்களாக குறைந்து வருகிறது. இன்று சவரனுக்கு 568 ரூபாய் குறைந்து 38,000 ரூபாய்க்கும் கீழ் சென்றது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 71 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 568 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,738 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 37,904 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 40,832 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 69 ரூபாய்க்கும், 1 கிலோ 69,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. யுக்ரைனில் நடைபெற்று வரும் தாக்குதல் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தும் வகையில் ரோம் நகரில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு நேரடியாக சென்று போப் பிரான்சிஸ் தனது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ரோமில் உள்ள ரஷ்ய தூதரகத்திற்கு போப் பிரான்சிஸ் நேரில் சென்று தனது கருத்தை பதிவு செய்ததை வாட்டிகன் செய்தி தொடர்பாளர் மேட்ரியோ ப்ரூனி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் வழக்கமான பிரார்த்தனையின் போது பேசிய போப் பிரான்சிஸ், யுக்ரைனில் நிலவி வரும் போர் சூழல் தனது இதயத்தில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி உள்ளதாகவும், சர்வதேச சட்டத்தை இழிவுபடுத்தும் செயலை கண்டிப்பதாகவும் போப் பிரான்சிஸ் கூறியுள்ளார். மேலும் அரசியல்வாதிகள் தங்கள் செயல்களின் விளைவுகள் பற்றி கடவுளுக்கு முன்பாக தங்கள் மனசாட்சியை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், வரும் மார்ச் 2ஆம் தேதி சாம்பல் புதன்கிழமையை அமைதிக்கான உண்ணாவிரதம் மற்றும் பிரார்த்தனைக்கான சர்வதேச தினமாக கடைபிடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.
யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ள நிலையில் டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர்மட்ட குழுவுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். யுக்ரைனில் சுமார் 20,000 இந்தியர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு போர் நடைபெற்று வரும் சூழலில் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. யுக்ரைன் வான் எல்லை மூடப்பட்டுள்ளதால் அதன் அண்டை நாடுகளின் உதவியுடன் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் இந்த கூட்டத்தில் இந்திய குடிமக்களை மீட்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. யுக்ரைனில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஏர் இந்தியாவின் 4 விமானங்கள் இன்று இயக்கப்படுகின்றன. இந்த விமானங்கள் டெல்லி, மும்பையில் இருந்து புறப்படுகின்றன. யுக்ரைனில் உள்ள இந்தியர்கள் எந்த முன் அறிவிப்புமின்றி எல்லைப் பகுதிகளுக்கு வர வேண்டாம் என இந்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. யுக்ரைனில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க ருமேனியா தலைநகர் புகாரெஸ்டுக்கு 2 விமானங்கள் நேற்று இரவு இயக்கப்படும் என்று ஏர் இந்தியா அறிவித்திருந்தது. ஆனால் அந்த விமானங்கள் திட்டமிட்டபடி புறப்படவில்லை. இந்நிலையில் ருமேனியா தலைநகர் புகாரெஸ்டுக்கு 3 விமானங்களையும், ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டுக்கு 1 விமானத்தையும் ஏர் இந்தியா நிறுவனம் இன்று இயக்குகிறது. இதனிடையே யுக்ரைனில் இருந்து மீட்கப்பட்ட 470 மாணவர்கள் யுக்ரைன் எல்லையை கடந்து ருமேனியாவை வந்தடைந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் இன்று தாயகம் அழைத்து வரப்பட உள்ளனர். இதனிடையே யுக்ரைனில் உள்ள இந்தியர்கள் எந்த முன் அறிவிப்பும் இன்றி எல்லைப் பகுதிகளுக்கு வர முனைப்பு காட்ட வேண்டாம் என்றும், இந்தியர்களை அழைத்து வர அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் யுக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் யுக்ரைனுக்கு அதிக அளவிலான ஆயுதங்கள் வழங்கப்படும் என நாட்டோ தெரிவித்துள்ளது. யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போர் புரிந்து வரும் நிலையில் நாட்டோ பொதுச் செயலாளர் ஜேன் ஸ்டோன்பர்க் தலைமையில் நாட்டோ நாடுகள் அவசர ஆலோசனை நடத்தின. ஆலோசனைக்கு பிறகு நாட்டோ தலைவர்களின் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை கண்டிப்பதாகவும், ரஷ்யா உடனடியாக தாக்குதலை நிறுத்திவிட்டு ஆக்கிரமிப்புகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. யுக்ரைன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதால் அந்நாட்டிற்கு தேவையான அதிக அளவிலான ஆயுதங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டோ கூட்டணி நாடுகளின் பாதுகாப்பை கருதி கிழக்கு பகுதிகளில் உள்ள நாடுகளுக்கு கூடுதல் தற்காப்பு படைகளை அனுப்ப உள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நடவடிக்கையைப் போல ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சரின் சொத்துக்களை முடக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யா மீது அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார தடைகள் விதித்துள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாவ்ரோவ் ஆகியோரின் சொத்துக்களையும் ஐரோப்பிய யூனியன் முடக்கியுள்ளது. இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஜென் பெசாக்கி, அதிபர் விளாடிமிர் புட்டின் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோர் மீதான பொருளாதார தடையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் அமெரிக்காவும் இணையும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்க மக்களையோ அல்லது அமெரிக்காவையோ ரஷ்யாவுடன் போரிடும் நிலையில் வைக்கப் போவதில்லை என கூறினார். இந்தியா மற்றும் பிற ஆசிய நாடுகளுடன் அமெரிக்கா தொடர்ந்து பயணிக்கும் என ஜென் பெசாக்கி தெரிவித்தார். யுக்ரைனில் 3ஆம் நாள் தாக்குதலை ரஷ்யா தொடங்கியுள்ளது. தலைநகர் கீவை கைப்பற்ற ரஷ்ய படைகள் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றன. யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் நேற்று முன்தினம் தாக்குதலை தொடங்கின. ராணுவ தளங்கள் மற்றும் விமான நிலையங்களை குறிவைத்து ஆரம்பத்தில் தாக்குதல் நடத்திய ரஷ்ய படைகள் பின்னர் யுக்ரைனின் கிழக்கு பகுதிக்குள் புகுந்து அதிரடி தாக்குதலை நடத்தின. இதில் பொதுமக்களும் உயிரிழந்தனர். இந்த நிலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா இன்று 3ஆம் நாள் தாக்குதலை தொடங்கியுள்ளது. தலைநகர் கீவை கைப்பற்ற ரஷ்ய படைகள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தடுப்பு நடவடிக்கையில் யுக்ரைன் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. தலைநகர் கீவுக்கு வெளியே 5 முதல் 50 கிலோமீட்டர் தூரத்தில் ரஷ்ய ராணுவத்தை தடுத்து நிறுத்தி யுக்ரைன் வீரர்கள் உறுதியுடன் போரை எதிர்கொண்டுள்ளனர். இந்நிலையில் தங்கள் தாக்குதலில் 1000 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டதாக யுக்ரைன் ராணுவம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவில் நடைபெற இருந்த சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதிப் போட்டி பிரான்ஸ் நாட்டுக்கு மாற்றப்படுவதால் ரஷ்ய கால்பந்து ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
பல்வேறு நாடுகளில் ஐரோப்பிய கிளப் அணிகளுக்கு இடையிலான சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் இறுதிப் போட்டி ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் வருகிற மே 28ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளதால் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதிப் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடத்த ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பின் அவசர செயற்குழு முடிவு செய்துள்ளது. இதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் ரஷ்ய கால்பந்து ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் 75 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய உரையாடல் நிகழ்ச்சிகளில் காணொலி காட்சி மூலம் பிரதமர் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். ராணுவ அமைச்சகம் தொடர்பான உரையாடல் நிகழ்ச்சியில் அவர் நேற்று பங்கேற்றார். இந்தியாவின் பலம் அதன் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், இன்றைய தினம் நமது பாதுகாப்பு தளவாடங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ராணுவ பட்ஜெட்டில் 70% நமது உள்நாட்டு தொழில்களுக்கு ஒதுக்கப்படுவதாகவும், வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் போது அது நீண்டகால பணியாகவும் உள்ளதென தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்நாட்டு தயாரிப்புதான் அதற்கு தீர்வு என குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 6 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் 75 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கரூரில் உள்ள ஒரு ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த தாலியை ஒருவன் கொள்ளையடிக்கும் காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கரூர் அரசு காலனியில் பிரசித்தி பெற்ற மகா புற்றுக்கண் மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் உள்ள அம்மன் சிலையில் இருந்து தாலி மற்றும் பொட்டு நகைகள் திருடு போயின. நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இருசக்கர வாகனத்தில் வரும் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நகைகளை திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வெங்கமேடு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடி அருகே சுனாமி நகரில் தூய அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டு திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்தில் இருந்து கொடி எடுத்து வரப்பட்டு சிறப்பு ஜெபம் செய்த பின்னர் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆலய பங்குத்தந்தை லயோலா தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் உலக மக்கள் அமைதிக்காக பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். முக்கிய நிகழ்ச்சியான அந்தோணியாரின் சப்பர பவனி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. எங்களுடைய மக்களுடைய வாழ்வில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் கொண்டாடுகின்ற ஒரு நன்றியின் விழா. குறிப்பாக இந்த கொரோனா காலத்திலே பல்வேறு தடைகள், பல்வேறு சங்கடங்கள், பல்வேறு சவால்கள், பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இவைகளையெல்லாம் கடந்து இங்கே இருக்கின்ற மக்களாகிய நாங்கள் ஆண்டவருக்கு புனித அந்தோணியாரின் வழியாக செய்கின்ற ஒரு நன்றி பெருக்காக இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். தஞ்சையில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை இளைஞர்கள் உற்சாகத்துடன் அடக்கி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் உள்ள வீரமுனி ஆண்டவர் கோவிலில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து சென்று அடக்கி வருகின்றனர். ஆக்ரோஷமாக ஓடி வந்த காளைகளை வீரத்துடன் மாடுபிடி வீரர்கள் அடக்கி பார்வையாளர்களை பிரமிக்க வைக்கின்றனர். மாடுபிடி வீரர் பார்த்தலாம். ஒரு ஆள் மட்டும் சூப்பர் அடையாப்பா, அருமையான மாடு, சூப்பர், வாழ்த்துக்கள். ஒரு ஆள் மட்டும் தம்பி, சூப்பர், விட்டுறாத, அழகுடா, அற்புதம்டா, சூப்பர், வாழ்த்துக்கள், அற்புதம்டா, விட்டுறா, ஒரு ஆள் மட்டும் தம்பி, சூப்பர், வாழ்த்துக்கள், விட்டுறாத, அற்புதமா முடிஞ்ச, சூப்பர், வாழ்த்துக்கள். ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கி வெற்றி பெறும் வீரர்களுக்கும் வாகை சூடும் காளையின் உரிமையாளர்களுக்கும் வெள்ளிக்காசு, நாற்காலி, சைக்கிள், கட்டில், ஃப்ரிட்ஜ், டிவி உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே அமமுக நிர்வாகியின் சகோதரர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட அமமுக அவைத் தலைவர் திரு முத்துக்கனி சகோதரரான சின்னராஜை அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் உருட்டுக்கட்டையால் அடித்து தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த சின்னராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்னிராஜ் கொலையால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சீர்காழியில் பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்நாதன் என்பவர் செம்பந்தநெருப்பு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவர் அள்ளி விளாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவரிடம் பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார். இது தொடர்பாக செல்வராஜ் நாகை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 5000 ரூபாய் பணத்தில் ரசாயன பொடி தூவி செல்வராஜிடம் கொடுத்து செந்தில்நாதனிடம் கொடுக்குமாறு கூறினர். திட்டமிட்டபடி செல்வராஜ் கொடுத்த பணத்தை செந்தில்நாதன் வாங்கும்போது அவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி திடீர் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர்.என். ரவி இம்மாதம் 7ஆம் தேதி டெல்லிக்கு சென்றுவிட்டு 9ஆம் தேதி சென்னை திரும்புவதாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் ஆளுநரின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி காலை விஸ்தாரா ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையில் இருந்து டெல்லி புறப்பட்டு சென்றார். ஆளுநர் பயணம் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை. தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் பகுதியில் அதிகாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் தாய், மகள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மணிகண்டராஜா, கன்னிசெல்வி, மாரியம்மாள் ஆகிய மூவரும் மதுரையில் இருந்து இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடி சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் சோழபுரம் அருகே சென்றபோது அவ்வழியாக சென்ற சரக்கு லாரி ஒன்று இருசக்கர வாகனத்தில் திடீரென்று மோதியது. இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வந்த தாய் மாரியம்மாள், மகள் கன்னிச்செல்வி ஆகியோர் நிலை தடுமாறி கீழே விழுந்து பின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மணிகண்டராஜா பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். இந்த விபத்து குறித்து எப்போதும் வென்றான் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யுக்ரைனில் சிக்கி தவிக்கும் தங்களது மக்களை உடனடியாக தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். யுக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்தை தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலை குறித்து பேசி வருவதுடன் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் உருக்கமுடன் தெரிவித்து வருகின்றனர். நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன், உமா தம்பதியின் மகள் தீபாஸ்ரீ யுக்ரைனில் உள்ள கர்கிவ் சர்வதேச மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிறார். கடந்த 6ஆம் தேதி அவர் யுக்ரைன் சென்றுள்ள நிலையில் மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் சிக்கி தவிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. தங்களது மக்களை பத்திரமாக மீட்டுத்தர கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணுவிடம் மாணவியின் பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். மருத்துவ படிப்புக்காண்டி உக்ரைன் போயிருக்காங்க. ஸோ இப்போ அந்த வார் விஷயமா மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க. எல்லாம் பசங்களோட பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. தங்குற வசதி கூட இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் வசித்து வராங்க. வெளியில் சாப்பாடு சாப்பாடு வாங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. பைசா எடுக்க முடியல ஏடிஎம்மில். அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மத்திய கவர்மெண்ட்டும் இதுக்கு ஏதாவது முடிவெடுத்து இமீடியட்டாக எல்லா பசங்களையும் நல்ல முறையாக கொண்டு வந்து சேர்க்கணும். பிப்ரவரி 6ஆம் தேதி தான் என் பொண்ணை உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கிறேன் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. இன்னும் அவங்க காலேஜ் சேரலை, ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் வெளியில் வந்திருக்கிறாங்க, அண்டர் கிரவுண்டில் தங்க வச்சுருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, நெட்வொர்க்கு கிடைக்க மாட்டேங்குது, பேச முடியல, வீடியோ கால் பேச முடியல, கட் ஆகுது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் 2 பேரும் இணைந்து சீக்கிரமாக அவங்கள மீட்கணும். அவங்களுக்கு முதல்ல சேஃப்டி, ஃபுட்டு, ஃப்ளைட் இது 3 உடனே அரேஞ்ச் பண்ணணும். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் ஸ்ரீதர். அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.